பயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு நினச்ச ஒரு விஞ்ஞானி, அந்த பயம் எப்படி வருது, எதனால் வருது, எந்த மாற்றத்தினால வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினச்சாரு. அதுக்காக நிறைய மனுஷங்கள வந்து தேடி அலைஞ்சாரு. ஆனால் அவங்க யாருமே கிடைக்கல. அந்த கட்டத்தில் ஒரு ஐடியா அவருக்கு தோணுச்சு. நேராக போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தூக்கு தண்டனை கைதிகளில் யாராவது ஒருத்தர் முன் வராங்களா பார்த்து இந்த ஆராய்ச்சி நம்ம தொடங்கலான்னு முடிவு பண்ணி போனார். அப்போ அவருக்கு ஒரு தூக்கு தண்டனை கைதி வாலண்டியராக அவரே சப்மிட் பண்ணார். அவரை கூட்டிகிட்டு லேபுக்கு வந்த இந்த ஆராய்ச்சியாளர் என்ன அவருடைய முதல் திட்டம்னா, அங்கே ஒரு கண்ணாடி ரூம் இருந்தது. அந்த ரூமுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் இவர் கண்ணால் பார்க்கணுன்றதான் முதல் ஸ்டெப். ஸோ முதல்ல என்னாச்சுன்னா, அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளே பெரிய குதிரை ஒன்று நல்லா திடகாத்திரமாக ஒயிட் கலரில் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் அதை என்ன ஆராய்ச்சின்னா, அந்த குதிரையை பாம்பை வச்சு இருக்கிறதுலே மிக விஷம் வாய்ந்த அந்த கோப்ரா பாம்பை வச்சு கொத்த விடுறாரு. அதை இவர் நேரடியாக பார்க்குறாரு இந்த கைதி. ஸோ அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா, ஒரு 10 நிமிஷத்துலேயே துடிச்சு வாயிலெல்லாம் நுர தள்ளி இறந்து போயிடுது. இதை பார்த்த அந்த கைதிக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ சந்தோஷமாக அவர் திரும்பி அவரை கேட்கும்போது, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, இதே ஆராய்ச்சியை தான் நான் உன் மேலே பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த விஞ்ஞானி சொல்கிறாரு. ஸோ அந்த பயத்திலேயே இந்த கைதி இருந்துக்கிட்டு இருக்கும்போது இவரை கொண்டு போய் அதே கண்ணாடி ரூம்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. அவருடைய கைகளை கால்களை கட்டிட்டு அவர் கண்ணையை மூடிடுறாங்க. கண்ணை மூடிட்டு என்ன பண்ணாங்கன்றது தான் அடுத்த ட்விஸ்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு எலியை விட்டு அவருடைய விரலில் கடிக்க வச்சாங்க. ஆனால் அங்கே நடந்த அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, கொஞ்ச நேரத்துலேயே அந்த மனுஷன் 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே வாயில் நுர தள்ளி இறந்துட்டார். இதை கேட்கும் போதும் இதை பார்க்கும் போதும் எல்லாருக்குமே பயங்கரமாக அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா வெறும் எலி தானே அவங்க கையை கடிச்சுது. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க இறப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனாலும் அந்த விஞ்ஞானி விடாமல் அந்த மனுஷனை உட்கார வச்சு அவருடைய தலைகளில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் கண்டுபிடிச்சிருக்காரு, மனுஷனுடைய பயமே உடம்புக்குள்ளே ஒரு பாய்ச்சனை உருவாக்கி இருக்குன்னு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பயன்றது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. எல்லாமே ஒரு விஷயம் இந்த பயத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பயந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி அதை துணிஞ்சு ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும்.